Good morning students. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ப்ரிஃபிக்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? அது என்ன ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோன்னா ப்ரீ அப்படின்னா முன்னாடின்னு அர்த்தம். ப்ரீனா என்னது? முன்னாடின்னு அர்த்தம். ஃபிக்ஸுங்கிறத அங்கே போய் நம்ம பொருத்த போகிறோம். அப்போ ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் இஸ் எ லெட்டர் காம்பினேஷன் தட் இஸ் ஃபிக்ஸ்டு அட் த இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வேர்டு. ஒரு வார்த்தைக்கு முன்னாடி கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம்? இந்த வார்த்தையை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த ப்ரிஃபிக்ஸ் கிவ் நியூ மீனிங் ஆஃப் த வேர்டு. அப்படி சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஏற்கனவே இருந்த வார்த்தையிலேருந்து முற்றிலும் மாறுபட்டு வேறொரு வார்த்தையை நமக்கு தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வென் வி ஆட் அன் ஆர் டிஷ் டு எ வேர்டு, அன்னோ இல்லை டிஷ் அப்படிங்கிற ஒரு வேர்டை கொண்டு போய் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி சேர்க்குறோம் அப்படிங்கும்போது அப்போ அந்த பொருள் எப்படி மாறும்னா இட் மீன்ஸ் தி ஆப்போசிட் ஆஃப் த வேர்டு. நமக்கு அது என்னவா மாறி கிடைக்கும்? அதோட எதிர்ச்சொல்லா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன இருக்குது பாருங்கள். லக்கி. லக்கின்னா என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டம். இப்போ லக்கிக்கு முன்னாடி நான் இப்போ அண்ணுங்கிற ஒரு வேர்டை கொண்டு போய் சேர்க்குறேன். அப்போ இது என்னவா மாறிடுச்சு? அன்லக்கி அப்படிங்கிறத மாறிடுச்சு. அப்போ அன்லக்கின்னு என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டம் இல்லை. அப்போ இதோட பொருளே மாறிடுச்சா? அதுதாங்க சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் தி ஆப்போசிட் ஆஃப் த வேர்டு. அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட் மீனிங்கை கொடுக்கும். ஹாப்பி அப்படின்னா ஹாப்பி அப்படின்னா என்ன மீனிங்? மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ அன்ஹாப்பிங்கும்போது நமக்கு மகிழ்ச்சி அற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்குது. இப்போ லைக் அப்படிங்கும்போது எதை குறிக்கும்? விருப்பம். இப்போ டிஸ் சேர்க்கும் போது அதை என்ன வருது? டிஸ்லைக், எனக்கு விருப்பம் இல்லை. அப்போது when we add an and dish to the word it means the opposite of the word. அந்த வேர்டுக்கு அது எதை கொடுக்கும்? ஆப்போசிட்டான ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, ரெண்டாவது ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாரு. when we add re ஆரி அப்படிங்கிற ஒரு எழுத்தண்ணி கொண்டு போய் சேர்க்குற அப்படிங்கும்போது அங்கே என்ன ஆகும்? இட் மீன்ஸ் சம்திங் டன் அகைன். அகைன்னு திரும்ப செய்யணும்னு அர்த்தம். சம்திங்னா ஏதோ ஒன்றுத்தை நம்ம திரும்ப செய்கிறோன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? ரைட். அது என்ன? ரைட்னா என்ன மீனிங்? எழுது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ரீ சேர்க்கும் போது அது எப்படி மாறிடுதுன்னு சொல்கிறாங்க? ரீரைட் அப்படின்னா திரும்ப எழுது. வெரி குட். திரும்ப எழுது. ஒரு வார்த்தை எழுதுகிறோம், நமக்கு புரியல, திரும்ப எழுதுங்க. திரும்ப ஒரு வரைகிறோம், நல்லா இல்லை, திரும்ப வரைங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ரீரைட், ரீட்ரா, இதெல்லாம் என்னது? திரும்ப செய்யணும்னு அர்த்தம். இப்போ ஓப்பன் அப்படின்னா ரீஓப்பனாக மாறுது. ஓப்பன்றது பொருள் திறத்தல். அப்போ ரீஓப்பன்னா மீண்டும் திறத்தல் அப்படிங்கிறாங்க. அடுத்த மூணாவது ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்க பாரு. when we add pre, ப்ரீங்கிற ஒரு வார்த்தையை சேர்க்கும்போது இட் மீன்ஸ் சம்திங் டன் பிஃபோர். முன்னாடியே நீ எதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொருளில் உனக்கு கிடைக்கிது. ரீட் அப்படின்னா ப்ரீ ரீட். ஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ். ஒரு ஊருக்கு போகிறோம், ப்ரிப்பேராக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க இல்லையா? ஒரு போட்டிக்கு போகிறோம், ப்ரிப்பேராக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ முன்னாடியே நீங்கள் அதுக்கான செயல்பாடுகள்லாம் செஞ்சுட்டீங்களா அப்படின்னு கேட்குறது தான் ப்ரீ அப்படிங்கிறது. ப்ரீங்கிறது சம்திங் டன் பிஃபோர். ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே அதை செஞ்சுட்டிங்களா அப்படின்னு கேட்குறது. இதுதான் என்னது? ப்ரிஃபிக்ஸ்.